வாழ்வழிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அருளியதோடு கூட உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம், இந்த உலகத்திலே உனக்காக உன்மேல் பரிதாபப்பட, உன்மேல் இரக்கம் வைக்க, உன்னை விசாரிக்க உனக்காக ஒருவரும் இல்லை. ஆனால் உனக்காக இந்த உலகத்தில் வந்து ஜீவனை தந்து, உனக்காக மரித்து, உனக்காக உயிர்த்தெழுந்து, இன்றும் உனக்காகவே ஜீவிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு அல்லாமல் வேறு யார் இருக்கிறார்கள்? அவர் ஒருவர்தான் உனக்காக பரிதபிக்கிறவர். அவர் ஒருவர்தான் உனக்கு இரக்கம் காண்பிக்கிறவர். அவர் ஒருவர்தான் உன்னை புரிந்து கொண்டவர். அவர் ஒருவர்தான் உனக்காக இந்த உலகத்தில் இருக்கிறார். மிகுதியான எல்லாமும் தேவை உள்ளவரைதான். ஆனால் கர்த்தராகிய தேவனோ உனக்காக கர்த்தராகிய இயேசுவை கொடுத்தபடியினால் இந்த உலகத்தில் உனக்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு. நீ நம்பின, நீ நேசித்த, உன்னோடு பிறந்த, உன்னோடு வாழ்கிற யாரும் உனக்காக பரிதபிக்கவே மாட்டார்கள். இதுதான் யதார்த்தம், இதுதான் உலகம். ஆனால் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் பூரணமாய் நம்பி நாம் ஏமாந்து விடுகிறோம். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் மோசம் போகாதிருங்கள் என்று. இந்த உலகத்தின் மாயையான அன்பினால், மாயையான வார்த்தையினால், மாயையான செய்கைகளினால் இவையெல்லாம் உண்மை என்று நம்பி நீங்கள் ஏமாந்து போகாதிருங்கள். உங்களுக்காக, ஏன் உனக்காக இந்த உலகத்தில் அவர் ஒருவர் தான் இருக்கிறார். நீ கூப்பிட்டாலும், நீ அழுதாலும், நீ வேண்டினாலும் உனக்காக வருபவர் அவர் ஒருவரே. அவர்தான் சொல்கிறார், இந்த உலகத்தில் உனக்காய் பரிதபிக்கிறவர் ஒருவரும் இல்லை. ஆனால் உனக்காக ஒருவர் உண்டு, ஜீவனை தந்தவர், இப்பொழுது உனக்காக ஜீவிக்கிறவர். உனக்காக இந்த உலகத்தில் அவர் ஒருவர் இருக்கிறபடினால் அவரை மாத்திரம் நம்பு, அவரை மாத்திரம் படித்துக்கொள். அவரே உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலைவேளை எங்களுக்காக கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எனக்காக, எங்களுக்காக இந்த உலகத்தில் நீர் ஒருவர் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஒருவராவது எங்களுக்காக இருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.